இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சாப்பாடு கொடுக்குறாங்களா உங்களுக்கு? சரி. சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன நினைக்க வேண்டியது, எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. வேறு டெய்லி 150 ஒரு 200 சம்பாதிக்கிறேன். இப்போ அது ஒரு 25 நாளாக கிடையாது. இப்போ வந்து நான் ஏதாவது சாப்பாட்டுக்குன்னா ஓனன்ல அந்த சாப்பாட்டை வந்து நான் யாருன்னா கொடுத்தா வாங்கி சாப்பிட்றேன், அவ்வளோதான். அது சொல்லுங்கள். ஏன்னா கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கும்போது. எப்படி பார்த்தாலும் கடை இல்லை, அதனால அப்பவும் யாராவது கொடுத்துட்றாங்க. நாங்களும் ஒரு 100 150 சம்பாதிப்போம். எப்படியோ நாள் போய்கின்னு இருந்தது. இப்போ சாப்பாடு வரல, சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்கிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி நாங்கள் சின்னதாக ஒரு ஃபுட் டொனேஷன் பண்ணோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணி பேக் பண்ணி எந்தெந்த ஏரியாலாம் கவர் பண்ண முடியுமோ நாங்கள் போய் கவர் பண்ணோம். உண்மையாக நிறைய பேர் தினசரி கூலி வேலை, இல்லை பூப்பாளுறவங்க, பேப்பர் பொறுக்கி இந்த மாதிரி போடுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அந்த ஒரு டெய்லி இன்கம் இல்லாமல் சும்மா தான் ஒரு ஓரமாக ரோட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ நம்மளால் ஹெல்ப் பண்ணுறவங்க மூலியமாக தான் அவங்களுக்கு சாப்பாடோ தண்ணியோ அது மாதிரி கிடைக்குது. சப்போஸ் அந்த மாதிரி யாரும் போகலன்னா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு தான். சாப்பாடு சாப்பிட்றதும் சரி, மற்றபடி கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் மேக்ஸிமம் 1 or 2 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் கவர் பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்சளவு கொஞ்சம் டிஃபனோ இல்லை மதியம் லஞ்சோ கொஞ்சம் தண்ணியோட, மெயினாக தண்ணி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ரொம்ப எல்லாம் போய் சாப்பாடு வந்துடுறாங்க. ஆனால் சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. உங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். பசியை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு வார்த்தையில் வந்து சொல்ல முடியாது. ஏன் நான் பசியை பற்றி நான் இப்போ பேசுகிறேன்னா, இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் ஒரு வேளை, ஓகேங்களா, ஒரு வேளை இல்லாமல் நம்ம 3 வேளை நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்மளுக்கு இருக்குது. நம்ம வீட்டில் இருந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் சேஃபாக நம்ம இருந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம சேஃபாக இருக்கிறோம். அதாவது நீங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து ஒரு வேளை சாப்பாடுக்கு எந்த ஒரு சோர்ஸ் இல்லாமல், எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு இமிகிரேட் சோஷியல் சர்வீஸ் இந்த டீம் மூலயமா நாங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் வந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வயசானவங்க வந்து நான் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறப்போ அந்த வயசானவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் சாப்பிட்றீங்க, எங்கள் நிலைமையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி நான் என்னன்றது கேட்குறப்போ, இதே வந்து நார்மல் டைமில் நான் ரோட்டில் ஏதாவது நான் நடந்து போனால் எனக்கு வந்து யாராவது வந்து பிச்சை போடுவாங்க, இல்லை ஒரு கோயில் வாசலில் உட்காந்தா ஏதாவது வந்து அன்னதானம் கொடுப்பாங்க, இல்லை ஒரு டீ கடையில் நின்று ஏதாவது ஒரு டீயாவது கொடுப்பாங்க. இப்போ டீ கடையும் இல்லை, கோயிலும் இல்லை, வெளியே மக்களும் வரதில்லை. ஒரு பிச்சை எடுக்கிற எங்களுக்கே வந்து இந்த மாதிரி நிலமை இருக்குது, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டுட்டு வந்து நம்மளால் வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. சரி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு முயற்சி எடுத்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களால் சாப்பாடு இல்லை வெஜிடபிள்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா இமிகிரேட் சோஷியல் சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த டீம் வந்து ஒரு 2 வீக்ஸாக வந்து இந்த மாதிரி உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஃபுட் டொனேட் பண்ணிகிட்ருக்காங்க, வெஜிடபிள்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு இன்னும் தேவைப்படுது.
நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் இன்னும் நிறைய பேருடைய பசியை வந்து நம்ம போக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம்.